Hi friends, இந்த வீடியோல Introduction to Control Engineering OEI 352ல உள்ள important questions எல்லாமே பார்ப்போம். ஸோ இதுவுமே சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்த டாப்பிக்ல இருந்தால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நீங்கள் ஏதாவது சப்ஜெக்ட் கோட் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் யூனிட் 1 நம்ம பார்த்துட்டோம்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங் தான் யூனிட் 1. ஸோ நீங்கள் இந்த சப்ஜெக்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதில் இருக்கக்கூடிய கான்செப்டே தான் இங்கேயுமே நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் மட்டும்தான் நமக்கு மேத்தமெட்டிக்கல் மாடலிங். அதில் வந்து லைக் கொஞ்சம் சிஸ்டம்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கண்ட்ரோல் இன்ஜினியரிங், நியூமேட்டிக் சிஸ்டம்னா என்ன, ஹைட்ராலிக் அண்ட் தெர்மல் சிஸ்டம்ஸ்னா என்னன்னு அதில் நீங்கள் அட்லீஸ்ட் இந்த நியூமேட்டிக் சிஸ்டம் தென் ஹைட்ராலிக் அண்ட் தெர்மல் சிஸ்டம்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். செகண்ட் லெசன் வந்து ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். நானுமே இதில் வந்து பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் பற்றின டாபிக்ஸ் போட்டிருப்பேன். கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் சிஸ்டமோட காம்பனன்ஸ் படிக்க முடியும்னா படிச்சுக்கோங்க. பட் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோன்னா இந்த 3 டாபிக். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிடக்ஷன் ஆஃப் பிளாக் டயக்ராம்ஸ் தென் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் யூனிட் 3 வந்து டைம் டொமைன் அனாலிசிஸ். டைம் டொமைன் அனாலிசிஸில் இந்த 2 டாபிக் தான். இது ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெரிவேட்டிவ் மாடல்லையும் இருக்கும். இதில் டைம் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரெஸ்பான்ஸுக்கு தனியாக இருக்கும். தென் செகண்ட் ஆர்டரில் 3 to 4 அன்டேம்டு, அண்டர் டேம்டு, ஓவர் டேம்டு, கிரிட்டிக்கலி டேம்டுன்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே டெரிவேஷன் பார்த்துருங்க. தென் ஸ்டெடி ஸ்டேட் எரர்ஸ் அண்ட் எரர் கான்ஸ்டன்ஸ் ஆஃப் யூனிட்டி ஃபீட்பேக் சர்க்யூட் இதையுமே பார்த்துருங்க. இதெல்லாம் தேர்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். தென் ஃபோர்த் லெசன் வந்து ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ். ஸோ ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸில் அட்லீஸ்ட் ரூத் ஹார்ஃபிட்ஸ் கிரைட்டீரியா ஆஃப் ஸ்டெபிலிட்டி இதுவுமே ஈஸி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ரூட் லோக்கஸ் அண்ட் போர்டே டெக்னிக்ஸ். ஸோ ரூட் லோக்கஸ் அண்ட் போர்டே டெக்னிக்ஸில் அட்லீஸ்ட் போர்டே டெக்னிக்ஸாக பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இதை முடிச்சிட்டிங்க, இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்சிங் கூட எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஃபோர்த் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். தென் ஃபிஃப்த் லெசன் வந்து ஸ்டேட் ஸ்பேஸ் டெக்னிக்ஸ். ஸோ ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் தெரியாமல் போயிடவே கூடாது. ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல்னா என்ன, ஸ்டேட் வெக்டார்ஸ்னா என்ன, அதை டீட்டெயில்டாக நமக்கு மாடல்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. தென் டிஜிட்டல் கண்ட்ரோலர்ஸ் பற்றியுமே தெரிஞ்சுக்கோங்க, அதுவுமே நமக்கு யூஸ் ஆகும். அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்கறதுக்கு டிஜிட்டல் கண்ட்ரோலர்ஸ் கேட்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா வித் சப்ஜெக்ட் கோட் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ 15 மார்க் 13 மார்க்குக்கு நம்ம தனித்தனியாலாம் கொடுக்கல, எல்லாமே ஜாயின் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சிருங்க. அண்ட் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் பிளேலிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனல் இயர்ஸ், தேர்ட் இயர்ஸ், செகண்ட் இயர்ஸ் எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.